மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்கட்கிழமைக்கு உண்டான தேதி 20க்கு உண்டான பேட்டர்னில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லியில் பார்க்கும்போது, அதாவது மந்த்லியில் பார்க்கும்போது டபுள் டாப் உடைய பேட்டர்ன், வீக்லியில் டபிள்யூ பேட்டர்ன், இதில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டே டைம் ஃப்ரேமில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் இருக்குது. சரிங்களா? இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நம்ம இது வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து இது அனலைஸ் பண்ண கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு கேண்டில் சைக்காலஜியில் லைன் சார்ட் வச்சு, அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இது என்ன மாதிரி இதில் பாருங்கள், இது ஒரு ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் போல் ஒரு உருவாகிருக்குங்களா? அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு சார்ட் பேட்டர்னில் நம்ம ஒரு அனாலிஸ் பண்ணலாம். இப்போ இந்த சார்ட் பேட்டர்னில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இந்த மந்த்லுடைய ஹை என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வீக்லியுடைய ஹை ப்ரைஸ், இந்த வாரம் நடந்ததுக்கு உண்டான ஹை ப்ரைஸ், இதை மானிட்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்து ஒரு 12 மந்த்துக்கு எடுக்கிறேன். 12 மந்த்தினுடைய போன வருஷத்தினுடைய ஓப்பன் பாயிண்ட் எதுன்னு பார்க்குறேன். ஓப்பன் பாயிண்ட்டு 23,725. அப்போ இது எந்தெந்த இடத்துல இருக்க போகுது, ஒரு தெளிவுனஸாக நம்ம ஒரு இடம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணிக்கங்க. போன வருஷத்தினுடைய 6 மாதம் கேண்டில், ஏன்னா கேண்டில் இதை விட்டு மூவ் ஆகலை. இது பாருங்கள், இது போன மாதனுடைய கேண்டிலினுடைய ஹை, இந்த ப்ரைஸ். அப்போ இந்த வாரத்தினுடைய ஹை ப்ரைஸ் இப்போ அப்படியே நம்ம ஒரு கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் 6 மந்த்தினுடைய லோவையும், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மந்த்லியுடைய ஹையை பிரேக் பண்ணுறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு 6 மந்த்து, அதாவது போன வருஷத்தினுடைய 6 மாதத்தினுடைய கேண்டிலில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இது ஃபால் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வந்துருக்கு. இப்போ நாளைக்கு, அதாவது மண்டே, 6 மந்த்தினுடைய லோவுக்கு உள்ளே வருது, ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கு உள்ளே வருது, வீக்கிலுடைய ஹைக்கு உள்ளே வருதுன்னா இதனுடைய ப்ரைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி சைடு ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன் ப்ரெடிக்ஷன்னா, இது நான் உங்களை பையோ செல்லோ பண்ண சொல்லலை, இதனுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இப்போ இங்கேருந்து கேண்டில் இந்த 2 இடத்துல இருந்து 6 மந்த்தினுடைய லோவையும் இந்த போன வாரத்தினுடைய நடந்தனுடைய ஹையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இந்த பாயிண்ட்டுக்கு உண்டான லெவல்ஸில் வரும். சரிங்களா? கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். தேவையில்லாத என்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். இதே தான் நம்ம வந்து என்ன சொல்ல வர போகிறோம்னா, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு கிளியர் கட் வியூவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, மந்த்லினுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு கேண்டில் 6 மந்த்தினுடைய லோவை தொட்டிருக்கு, அதில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நாளையினுடைய மண்டேனுடைய மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே, வீக்கிலுடைய ஹைக்கு மேலே, அப்போ கேண்டில் இது மேல் நோக்கி நகரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஒரு சப்போர்ட்டாக எடுத்ததுன்னா இந்த 24,300ன்றதை ஒரு சப்போர்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா
அந்த 300லேருந்தே ரிஸ்க் எடுத்தோன்னா இந்த கேண்டிலுடைய லோவுக்கு நியர்பையில் எஸ்எல்லாக இருந்துக்கணும். அப்போ இங்கேருந்து 286னா இந்த 200 கீழே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கணும். சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. நான் உங்களுக்கு பைய காலோ எதுவுமே பண்ண சொல்லலை. இப்போ இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் தான், அதாவது 24,420க்கு அப்புறம் இல்லை 450க்கு அப்புறம் ஒரு சிஇ சைடு பாசிபிலிட்டி இருக்கும். நான் ஆல்ரெடி குரூப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் என்னுடைய ஏஏ டூல்ஸுக்கு உண்டான ஒரு நான் ரெடி பண்ணது. நான் என்ன இன்றைக்கி குரூப்பில் கொடுத்துருக்கேன்னா, இது நான் அனலைஸ் பண்ண ஸ்டாக்கில் எந்தெந்த ப்ரைஸ் வந்தால் நான் வந்து பார்த்தோன்னா ஏஐ டூல்ஸ் வச்சுட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற போல், அதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கணும். இதில் வந்து இந்த ப்ரைஸை நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 24,000 இந்த சி ஆப்ஷன் நிஃப்டி 24,000 ரவுண்ட் ஃபிகர். இந்த ரவுண்ட் ஃபிகரை நம்ம இப்போ ஒரு அனலைஸ் பண்ணலாம். அந்த அனலைஸில் உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்ல வரேன். ஆல்ரெடி நான் அதை ட்ரா பண்ணிருக்கேன். அதாவது இந்த 24,000ன்ற ப்ரைஸு, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ப்ரைஸை பாருங்கள், நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மந்த்லியில் பார்த்தோம். அப்போ அங்கே மந்த்லினுடைய சப்போர்ட் எடுத்துருக்கு. கிஃப்ட் இந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. எவ்வளோ? 190 ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. அப்போ மந்த்லினுடைய ஓப்பன் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். ஓப்பன் பாயிண்ட்டு 527 அந்த மூலையில் கார்னரில் காட்டுறது பாருங்கள், 520 அது எங்கேயே இருக்குது. அப்போ நம்ம ப்ரைஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ போன வாரத்தினுடைய வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டு 128 சரிங்களா? 128 இருக்குது. அந்த 28 இருக்குது. இப்போ இந்த டே உடைய டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இது மந்த்லினுடைய லோவையே அங்கே கிஃப்ட் நிஃப்டி பிரேக் பண்ணுறது. அப்போ ப்ரைஸு இதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்கும். வீக்லியுடைய ஹையில் நிற்குது. அப்போ வீக்லியுடைய ஹையும் ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கும் இதனுடைய ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போகுது. அதெல்லாம் 2 ரெஸ்டாரண்ட். இது வீக்லியுடைய ஹை, இந்த இடம் வீக்லியுடைய ஹை, இது வெள்ளிக்கிழமையுடைய க்ளோசிங்குடைய ஹை. இந்த ஹைக்கு அப்புறம் இதனுடைய ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது வந்து மேலே போயிட்டு சடனாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேஜராக சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, இந்த 190 எடுத்துச்சுன்னா இங்கே 170 இல்லை 168 எஸ்எல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணதுன்னா 160, அப்புறம் அப்படி இல்லைன்னா 244க்கு அப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணனா இதனுடைய பாசிபிலிட்டி இது எவ்வளோ வரைக்கும் போனால் 385 வரைக்கும் போகும். இந்த 289 266 இது ஒரு கன்சல்ட் மோடில் இருக்கும். இதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் பண்ணிச்சுன்னா இது இந்த லெவலுக்கு உண்டான போகும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க, புரியாதவங்களுக்கு. இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன், டே உடைய ஹை. சரிங்களா? இதை லோ டைம் ஃப்ரேமில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வச்சு நீங்கள் பாருங்கள். மந்த்லியுடைய லோவுக்கு அப்புறம் அந்த கேண்டில் உள்ளே வந்திருக்கு. 190 205 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதனுடைய ப்ரைஸு வீக்லியுடைய ஹை, அதுக்கு முன்னாடி டே உடைய ஹை ரெஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே வீக்லியுடைய ஹை ரெஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு அகெயின் அதை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரைஸு 244 அப்புறம் இது ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 289 ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் இது வந்து பார்த்திங்கன்னா 355 உண்டான லெவல் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி உண்டு. இது எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா, நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் இது பாசிபிலிட்டி. சப்போஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது,
ஒரு கேப் அப்பில் ஒரு 70 பாயிண்ட்டு 80 பாயிண்ட்டில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ப்ரைஸு இதுக்குள்ளே இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே வந்துச்சுன்னா இது சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ 2வது அட்டம்ப்டில் இதை எடுத்தோன்னா இந்த 289 ரூபா அந்த ப்ரைஸில் நம்ம எடுத்தோன்னா இங்கேருந்து இது ஸ்டாப் லாஸாக இருக்கும். இங்கேருந்து இதனுடைய மூமெண்டம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இது ஃபர்தராக நோக்கி அடுத்தடுத்த டேயில் இது வந்து பார்த்திங்கன்னா போகும். இது பொசிஷனை ஹோல்டு பண்ணக்கூடாது. அன்னைக்கு இன்ட்ராடே இன்னமும் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். இதை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்கு இதை எப்படி உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ நாளைக்கு நம்ம ஒரு 244 கிடச்சா இது பண்ணி ட்ரை பண்ணலாம். 280 வந்தால் ட்ரை பண்ணலாம். இல்லை 300 வந்தால் ட்ரை பண்ணலாம். எங்கே போனாலும் 20 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எஸ்எல் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பதிவு பண்ணுறேனே தவிர நாளையினுடைய மார்க்கெட்டை இது இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லைவில் நான் உங்களுக்கு சொல்ல வரல. இது ஒன்று புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது 24,200 ப்ரைஸு நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரைஸு இது எவ்வளோ ருப்பீஸ்க்கு அப்புறம் அதே ஒரு புட் ஆப்ஷன் சைடு நம்ம பார்க்குறோம். ஒரு டீப் மணி, ஏன்னா இது ஓவராக கேப் அப் ஆயிடுச்சுன்னா இதனுடைய ப்ரீமியம் வந்து கம்மியாக தொடங்கிடும். இப்போ ப்ரீமியம் செக் பண்ணுங்கள். இப்போ ப்ரீமியம் 24,334 மைனஸ் நான் எடுக்கக்கூடிய ப்ரைஸு இப்போ வந்து 24,000ன்றதே போடுங்க. 24,000 கால் சைட். இது ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 334 ரூபா இருக்கணும். 2 ரூபா தான் கூடுதலாக இருக்குது இந்த சைடில். சரிங்களா? நியூட்ரலாக இருக்குது. அதே இது நல்லா தெளிவாக புரிஞ்சிங்க. இது 2 ரூபா தான் கூடுதலாக இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 பார்க்கலாம். 24,600. இது என்ன பண்ணணும்னா 24,600 புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் 24,000 க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ வந்து 266 ரூபா இருக்கணும். 24,600 ப்ரைஸு 266 ரூபா இருக்கணும். ஆனால் அங்கே 266 ரூபாலேருந்து 266. ஆனால் இதில் க்ளோஸ் ஆகிற ப்ரைஸு 54 பாயிண்ட் வந்து கால் சைடு உண்டான ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த 600க்கு உண்டான 266 ரூபான்றது அப்போ வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ரைஸை புட் ஆப்ஷனுடைய லெவலில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸில் நம்ம வந்து என்ன தான் மேலே போனாலும் கீழே வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும்ல. இது வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி கேண்டிலில் வச்சுட்டு மந்த்லினுடைய லோவுக்கு நேர்பை அது எங்கேயே இருக்குது. மந்த்லியுடைய லோ எங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மந்த்லி லோ இங்கேயே இருக்குது. சரிங்க? லோவை கட் பண்ணி தான் கீழே விழுந்துருக்கு. ஆனால் வீக்லியுடைய கேண்டிலில் பாருங்கள், இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொத்த கேண்டலினுடைய ஃபெப்ரவரியுடைய பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அப்போ 236 ரூபான்றது தான் அதனுடைய 66 ரூபான்றது தான் அது ஒரிஜினலுடைய ப்ரைஸ் வரும்போது ஒரு மீட்டிங் ஏரியா. அப்போ இந்த வாரத்தினுடைய வீக்லியுடைய எனக்கு ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் டவுன் ட்ரெண்ட் போடுறோம். இந்த டவுன் ட்ரெண்ட் போட்டதுனால இந்த ப்ரைஸ் பாருங்கள், டே டைம் ஃப்ரேமில் இந்த டேவுக்கு உண்டான பாசிபிலிட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆக தொடங்கும். இப்போ அங்கேருந்து வந்த ப்ரைஸு நேற்றுனுடைய அதாவது வெள்ளிக்கிழமையுடைய லோவை கட் பண்ணதுன்னா அங்கே மெயினில் வந்து வீக்லுடைய ஹை இருக்கும். வீக்லுடைய ஹையும் பிரேக் பண்ணதுன்னா இதனுடைய ப்ரைஸ் 230 ரூபான்றது பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ணும்போது தான் அந்த கால் சைடுக்கு உண்டான 24,200 ப்ரைஸு 300 ரூபாய்க்கு அப்புறம் இது சடனாக இது இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட்டு கீழே விழ தொடங்கிடும். இந்த இடத்துலையும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும் இந்த இடத்துலையும். சரிங்களா? சப்போஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ
இதே ப்ரைஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ப்ரைஸை இது டேவுடைய கேண்டிலுக்கு, அதாவது வீக்கிலுடைய கேண்டிலுடைய, அதுக்கு டேவுடைய கேண்டிலை இது சஸ்டெயின் பண்ணுது. இந்த ப்ரைஸு 369 ரூபாய்க்கு அப்புறம் போகாது, அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு தொடங்கிடும். இன்ஷூட் லெவல் இது லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் இதனுடைய பையிங் ஏரியா இருக்கும். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இந்த இத்தனை அட்டம்ப்ட்டு தொட்டுட்டு கீழே வந்துட்டு தான் இதை வந்து இப்படி போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இதுதான் டவுன் சைடுக்கு உண்டான ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கணும். சப்போஸ் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கால் சைடுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இது பார்த்துட்டோம். இது 244 ரூபாய்க்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வந்து ஓகே கொடுக்க போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தெளிவாக இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். இப்போ மெயின் சேட்டுக்கு வரும். மெயின் சேட்டில் கிஃப்ட் நிஃப்டியை இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதுக்கப்புறம் போச்சுன்னா ஒரு டவுன் சைடு வந்துச்சுன்னா இது எதாவது பிரேக் பண்ண போகுதுன்னா, உதாரணத்துக்கு புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கிலுடைய ஹையும் பிரேக் பண்ண முடியல, 6 மந்த்தினுடைய லோவையும் இது பிரேக் பண்ண முடியல. அப்படின்ற பட்சத்தில் இந்த புட் ஆப்ஷன் 266 ரூபாலேருந்து 24,600, புட் ஆப்ஷன் 264 ரூபாலேருந்து நேராக மந்த்லினுடைய ஹைக்கு நியர்பையில் வர தொடங்கிடும். இந்த வர தொடங்கிட்டு திருப்பி லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இது போகும். இதே நான் உருவாக்கின ஒரு புக்ஸ்லேருந்து படித்த ஒரு RSI இருக்குது. இது என்ன சொல்ல வருது? செல்லிங் ஜோனில் இருக்குது, ப்ரீமியம் வந்து ஹையில் இருக்குதுன்னு காட்டுது. சரிங்களா? இது நான் உருவாக்கின ஒரு இது. இப்போ இந்த இதில் இது வந்து +2ல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குது. -2ல் வேல்யூ லோவாக இருக்குது, அந்த ப்ரீமியம் வேல்யூ. அதே -0ல் வந்து நியூட்ரலாக இருக்குது. எப்படி வேணால் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இதனுடைய பையிங் சிக்னல் வந்து நான் இது எந்த புக்கிலேருந்து படித்து உருவாக்கணுன்னா, நான் பொதுவாக நான் கிளாஸோ ப்ரீமியமோ அக்கௌண்ட் ஹேண்டிலிங்கோ எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அந்த புக்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த புக்ஸ் வந்து பாருங்கள், இந்த ட்ரேடிங் செட்டப்லேருந்து அந்த RSI இண்டிகேட்டரை நான் பில்டப் பண்ணது. இதிலேருந்து படித்து இதிலேருந்து இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது பாருங்கள். குறிப்பிட்ட நாட்களில் அந்த விலை கூட்டி சராசரியாக கணக்கிடப்படுகிறது. Z ஸ்கோர் இதன் உத்தியின் இதயம். அதாவது வந்து 2 வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்டு அதிகமாகிடுச்சு. +2ல் 0ல் இருக்கும்போது சராசரி விலையில் இருக்குது. -2 கீழே சென்றால் பங்கின் விலை அளவுக்கு அதிகமாக குறைந்து விட்டது என்பதனை இருக்குது. இந்த புக்ஸ்லேருந்து நான் ரீட் பண்ணி படித்தது. சரிங்களா? இதே தான் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இதை வந்து நான் ஒரு இண்டிகேட்டராகவே நான் ரெடி பண்ணுவேன். ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டு ஒரு இண்டிகேட்டராகவே ரெடி பண்ணிருக்கேன். இது அன்னன்னைக்கு வீக்கு அன்னன்னைக்கு மந்த்து க்ளோஸ் இதுவானது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், என்னுடைய லெவல்லாம் இது எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு முறை நீங்கள் என்ன மார்க்கெட்டில் போட்டாலும் சரி தான், ஒரே இண்டிகேட்ரு என்ன இடத்துல போட்டாலும் S&P 500 வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டு, இதில் பார்த்தாலும் அதனுடைய இண்டிகேட்டர் ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் நாஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். சப்போஸ் என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்து பண்ணாலும் இங்கேயும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ போன வாரத்துக்கு உண்டான ஒரு மூமெண்ட்டும் எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்குன்னா இதை டீட்டெயிலாக காட்டும். இதெல்லாம் டெலீட் பண்ண நம்ம வெப்பை பார்த்து நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணது இதை டெலீட் பண்ணிட்டுனா இது பாருங்கள், போன வாரத்தினுடைய கேண்டிலில் எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்கு, 5 நாளில் என்னென்ன மாரி நடந்திருக்கு பாருங்கள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ 5 நாள் ட்ரேடிங்கில் இது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா
450 க்ளோஸ் ஆகிட்டு இது 600 வரைக்கும் 650 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடு எஃப்ஐ லெவல்னு சொல்லிட்டு இது இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டை பீட் பண்ண முடியாமல் அடுத்தடுத்த நாள்லேருந்து இது ஃபால் ஆகிட்டு வீக்லி ஓப்பன் பாயிண்ட், அதாவது போன வாரத்தினுடைய ஓப்பன் பாயிண்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது நின்றுருக்கு. புரியுதுங்களா? இந்த வீக்லி ஓப்பன் பாயிண்ட்லேருந்து இது இதுவாக இருக்குது. அப்போ இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாம். இப்போதைக்கு ரன் ஆகக்கூடிய பிடிசி பார்க்கலாம். இப்போ பிடிசி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த பிடிசி லெவலில் பாருங்கள். இது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது லோ டைம் ஃப்ரேமில் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது வீக்லியே பீட் பண்ண முடியல. நம்மளுடைய இண்டிகேட்டரில் ப்ளஸ் ட்ரெண்டில் வந்திருக்கு. இது இண்டிகேட்டரை பேஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு கால் ஆப்ஷன் சைடில் இருக்குன்னா ப்ளஸ் ட்ரெண்டில் இருக்கும்போது இதனுடைய செல்லிங் ஜோனில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இது பார்க்கும்போது நம்ம ஒரு 45 மினிட்ஸில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போல் இருக்குது. அதே 1 ஹவரில் அதே போல் தான் இருக்குது, 2 ஹவரில் அதே போல் தான் இருக்குது. அதே ஹெட் அண்ட் ஷோல்டர் கீழே காட்டு. அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற போல் இது எப்படி மூமெண்டம் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ ரன் ஆகிட்டு உண்டான ப்ரைஸ் சில பேர் 5 மினிட்ஸில் பார்ப்பீங்க. 5 மினிட்ஸ்லாம் கேண்டில் சைக்காலஜிலாம் ஃபெயிலியர் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய லெவலில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதை உங்களுக்கு ஃப்ரீயாகவே தான் கொடுக்கணுமே தவிர இது பெய்ட் காஸ்ட்டோ இல்லை ப்ரீமியம் பே பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இதனுடைய 4 ஹவருடைய கேண்டிலில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் எப்போ எந்த கேண்டில் எடுத்தாலும் இந்த 4 ஹவர்னுடைய கேண்டிலில் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கலாம். இது 4 ஹவர் நேற்றுனுடைய இது மிட் பாயிண்ட்டுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அப்போ டவுன் ட்ரெண்டில் போடும்போது இன்ட்ராடே லெவலுக்கு அப்போ இங்கேருந்து பாருங்கள் இது கேண்டில் என்ன மாதிரி ஒரு சென்டிமெண்ட். அப்போ 4 ஹவருடைய லோவுக்குள்ளே வருது, நேற்றுனுடைய மிட் பாயிண்ட்டுக்குள்ளே வருது. அது அடுத்த ரெஸ்டண்ட்டு இந்த வீக்லி. அப்போ இந்த கேண்டிலுடைய லோவுக்கு நியர்பையில் பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா இந்த நேற்றுனுடைய மிட் பாயிண்ட்லேருந்து இன்ஸ்டியூட் லெவலுக்கு வரும், இன்ஸ்டியூட் லெவல்லேருந்து 0க்கு போகும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அரட்டை குரூப். சரிங்களா? அரட்டை குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலுமே உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக், இப்போ இந்த கல்யாண ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கலாம் சொல்கிறாங்களா, அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே குரூப்பில் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராம்ப்டை நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி பண்ணணும், இதை காப்பி பண்ணிட்டு இது என்ன மாதிரி பண்ணணும். இப்போ அந்த கல்யாண ஜுவல்லர்ஸை ஸ்டாக்கை நான் இதை பையிங் ஒரு நிமிஷம் இருக்குங்க, கால் வருது. நம்மளுக்கு கால் வந்துருச்சு. சரி, நான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃபண்டமெண்டல் அனாலிஸை. இதை நான் ஸ்டாக்கை கொடுத்துருக்கேன். இது எனக்கு ரிசர்ச் பண்ணி கொடுக்குது. இது உங்களுக்கு டைம் இருந்தால் இதனுடைய ஸ்டாக் வேல்யூவேஷனில் வச்சு செக் பண்ணலாம்.
இது வந்து ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய கோடு கல்யாண் ஜுவல்லர்ஸு. இது வந்து செபி இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ட்ரேடிங் வந்து இதனுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூ வந்து கொடுத்துருச்சு. இது வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்பு, தற்போதைய விலை, பிஇ ரேஷியோ, இன்ட்ராடே பிஜி ரேஷியோ, ஆர்ஓஇ, இந்த புக் வேல்யூ, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்கு. சரிங்க. கேஷ் ஃப்ளோ எதிர்மறையான பாசிட்டிவில் இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து இருக்குது. இது வந்து இதை வந்து லாஸ்ட்டில் இதில் வந்து காரணம் கொடுத்துருக்கு. கிளியர் இது வந்து கொடுத்துருக்கு. அதாவது கடந்த 5 ஆண்டுகளாக நிறுவனத்தின் லாபம் மிகவும் கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் வந்து CAGR உயர்ந்துள்ளது அப்படின்னு. அதாவது வாங்கும் எல்லை வந்து 520 ரூபாலேருந்து 600 ரூபான்றது இதனுடைய வாங்கும் எல்லை. இது வந்து தொழில்நுட்ப உறுதிப்படுத்தினால் 50 EMI மற்றும் 200 EMIக்கு வலுவான, அதாவது வந்து புல் வந்து போக்கை வந்து இதுவாகும். அப்படி நீண்டகால அடிப்படையில் வந்து முதலீடு பங்குகளை இறக்கத்திற்கு ஏற்படுவது போல் சேர்க்க வேண்டும். பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்குது. நான் 1 லேக்னு கொடுக்குறேன். இல்லை, ஒரு 50Kன்னு கொடுக்குறேன். அந்த 50Kக்கு உண்டான துல்லியமான ரேட்டும் அதுக்குண்டான ரிசல்ட்டும் கொடுக்குது. இதெல்லாம் ஒரு கோடிங்காக. நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஆனால் ஒரு 3 டிகிரி முடித்த ஒரு ஆள், பிஜி கிராஜுவேஷன் முடிச்சு LLB கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக இது பண்ணி ரிசர்ச் பண்ணி கரெக்டாக கொடுக்கும். இதனால் இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள், அது F&O ஸ்டாக்காக இருக்கணும். சிறுக சேர்த்தால் உத்தியின் இந்த தொகையை வந்து ஒரே நேரத்தில் முதலீடு செய்யாமல், அதுவும் சொல்லுது பாருங்கள், பகுதியாக அதாவது 40% தொகையை வந்து முதலீடு செய்யலாம். இதன் மூலம் வந்து தோராயமாக 34 பங்குகள் கிடைக்கும். 2வது பங்காக அதனுடைய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அப்போ வந்து 3வது பகுதியாக 10,000 ரூபாய். இதில் வந்து அவசரமாக முதலீடு செய்யாமல் கையில் வைத்திருக்கும் இன்னும் கீழே இறங்கினா சராசரியாக 600 ரூபாய் தாண்டியெல்லாம் புதிய உச்சத்தை நோக்கி செல்லும் என்பதனை மீதமுள்ள 17 பங்குகள் வாங்க பயன்படுத்தலாம். இதனுடைய ரிசல்ட்டை எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கு. சரிங்களா. இது வந்து நான் உடைய ப்ராம்ப்டை ரெடி பண்ணி அந்த ப்ராம்ப்ட்லேருந்து நான் கொடுத்துருந்தேன் உண்டான ரிசல்ட். நன்றி, வணக்கம். இது 1/2 அன் ஹவருக்கு உண்டான டைம் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கினுடைய சந்தையினுடைய போக்கையும் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அந்தந்த லெவலுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதனுடைய வீடியோஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிடிக்ஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிய தொடங்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே உங்களால் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி இதை இது பண்ணிக்க முடியலாம். அரட்டை குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட டெலகிராம் குரூப் இருக்குது, ஆனால் அதில் பெரிய ஃபோக்கஸ் இல்லை. ஆனால் அரட்டை குரூப்பில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. சரிங்களா. அந்த ஃபோக்கஸில் ஒரு 49 பேர் இருக்காங்க. 49 பேருக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன் லெவலு. இங்கே எஜுகேஷன் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்குமே தவிர கால்ஸ் அண்ட் டிப்ஸும் வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்காது. அதனால் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.